ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வாழை இலை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்போதுமே மீன் வறுவல் பண்ணும்போது மசாலாலாம் மீனில் நல்லா பெசரி வச்சு அதை மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அதே மீன் வறுவலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழை இலையில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலாக தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் சேர்த்து வாழை இலை வாசனையோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த மீன் வறுவலோட டேஸ்ட்டு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வீட்டிலே செய்யலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான வாழை இலை மீன் வறுவலை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி வச்சுருந்தேன். அதில் உள்ள தலை, வால் இது எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துட்டு நடு துண்டு பகுதி எல்லாமே நான் இப்போ மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனில் தான் நம்ம வாழை இலை மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மீனில் நம்ம மசாலா எப்போதுமே மீன் வறுவலுக்கு சேர்த்து பெசரி வைக்கிறது மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரை எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் உள்ள பாதி சாரை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை ரொம்ப ஒட்ட அரை எலுமிச்சம்பழத்தையுமே நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிப்பு சேர்த்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவை நல்லா மீனில் கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மசாலா சேர்த்த மீன் எல்லாமே நல்லா இந்த மசாலா கூட ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாமே மீனோடு சேர்த்து நல்லா செட் ஆகி வரும். இப்போ இது நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழை இலை மீன் வறுவலுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு தக்காளியுமே சட்டுன்னு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டி போட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே சாஃப்டாக ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி வதக்கும் போதும் நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே மீன் வறுவலுக்கும் நம்ம மசாலா சேர்க்கும் போது மீன்லேயும் நல்லா உப்பு சேர்த்து தான் பெசரி வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா ஒரு முறை மசாலாவை கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வாழை இலை மீன் வறுவலுக்கு தேவையான தக்காளி வெங்காய மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்தா மீன் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அந்த மீன் எல்லாத்தையும் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து முதல்ல இந்த மீன் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மீன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் எல்லா மீனையுமே திருப்பி போட்டுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு பக்கமும் வெந்த உடனே நல்லா 4 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு மீனை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மீனை வறுத்தாச்சு. இப்போ எல்லா மீனையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மீன் வறுத்து எடுத்த பிறகு ஒரு பிளெயினான இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வாழை இலையை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாழை இலையில் நம்ம நல்லா மசாலாலாம் சேர்த்து தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கதை முழுசாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. அப்புறமா நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்த மீன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. மீனை நடுவில் எடுத்து வச்ச பிறகு இது மேலேயும் தக்காளி வெங்காயம் மசாலாவை 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மீனில் தக்காளி வெங்காயம் மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வாழை இலையை நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வாழை இலையை மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழை இலையை நம்ம ஒரு நூல் வச்சு கட்டிக்க போகிறோம். நாம் இப்போ உள்ளே வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மசாலா மீன் எதுவுமே வெளியிலே வராத அளவுக்கு நல்லா இந்த வாழை இலையை இந்த நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி எடுத்துகிட்டு கடைசியாக இந்த நூலை லைட்டாக இதிலே சுற்றி விட்டுருங்க, அது எடுக்காது. அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மசாலா எதுவுமே வெளியில் வர முடியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீத உள்ள எல்லா மீனையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம வறுத்தெடுத்த 5 மீனையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வாழை இலையை அப்படியே எடுத்து ஒரு அகலமான தவாலையோ இல்லை தோசைக்கல்லையோ வச்சு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு அகலமான தவா தான் எடுத்திருக்கேன். அதில் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேணாம். ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ இந்த எண்ணெயை நல்லா தவால எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலை மீனை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போதும் செஞ்சு சாப்பிட்ற மீன் வறுவலை விட இந்த வாழை இலை மீன் வறுவலை வாழை இலை வாசனையோட இந்த தக்காளி வெங்காயம் மசாலா இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் போல் செஞ்சு கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வீட்லேயுமே நீங்கள் ஒரு முறை இந்த வாழை இலை மீன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வாழை இலை மீன் வறுவலை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா, கை தொட்டி எடுக்கவே முடியலை, பயங்கர சூடாக இருக்குது. ஆனாலும் சுட சுட சாப்பிடும்போது தான் இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.